கேரக்டராகவே வராரு, பார்த்துக்கோங்க. வள்ளி, கடைக்கு போயிட்டு வரேன். அவங்க 2 பேருக்கும் மும்மூர்த்திகள் மாதிரி 3 பசங்க. முதல் பையன் ராகவன், ரொம்ப நேர்மையானவன். அப்பாவோட நம்பிக்கையான முதல் பிள்ளைன்னா அவர் தான். இதோ வராரு பாருங்க. டேய் ராகவா. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருடா. கடை மொத்தமாக நீ தான் பார்த்துக்க போற. நீ தான் இந்த குடும்பத்தோட தொழில் வாரிசு. எனக்கு அப்புறம் கடையை நீ தான் பார்த்துக்கணும். உங்க நம்பிக்கையை காப்பாத்துவோம்ப்பா. வீரா வீரா, நீ தான் அந்த 3வது பையன் மாற. போ. வலிமா, ஆதல முடியாது. போ வீரா, நான் அவரை பார்த்ததே இல்லைல்ல, உனக்கு தானே நல்லா தெரியும். இதோ நம்ம ஹீரோ மாறன் வராரு பாருங்க. இங்க வா. நானா? உன்னதான்டா வாங்குறேன்ல. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். என் வீராவையே வச்ச கண்ணு வாங்காம குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திய. அழகா இருக்காங்க, பாக்குறேன். அழகா அழகா இருக்காங்க. கத்தி என்னோட அம்மா. பாத்து பாத்து. கண்மணி, நீ நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசை வயிற்றுல சுமக்கிற. உனக்கும் பாப்பாக்கும் எந்த குறையும் இல்லாம நம்ம 2 பேரும் அன்பை குட்டி வளர்க்கணும். கண்டிப்பாங்க. அம்மா அம்மா தான் நம்ம குழந்தைய வரப்போறாங்களோன்னு தோணுது. எங்க அம்மா கூட வாழாத வாழ்க்கையே நம்ம குழந்தையோட நான் வாழணும். டேய் பாடிகாட், நீ தான் மாற. வீரா, நீ தான் வீரா. அந்த கல்யாண காட்சியை மட்டும் கொஞ்சம் எப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. ஓடு. பாப்பாக்காக, நம்ம கனிக்காக தான். ஓடு. நீ பிச்சு உதறுவியே. ரவுடி, உன்னால பண்ண முடியல எங்க மாறன் மாதிரி. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு, வந்துரும். ச்சே, என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு தாலி கட்டி. மாறா, கட்றா தாலிய. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அன்னைக்கு முறைச்ச அதே முறை கண்டினியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்றாளே. இப்படி அவளுக்கே தெரியாம கட்டினது வீரா ஏத்துக்கிட்டாளா? அப்படி இல்லடா கனி. ஆரம்பத்துல வீராக்கு கோவம் இருந்தது, மாறன பிடிக்கலதான். ஆனா போக போக அவன் காட்டின அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் பார்த்து இவன மாதிரி ஒருத்தன் தனக்கு கிடைக்கவே மாட்டாங்கிறத வீரா புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு காதல். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க 2 பேரும் தான் முன்னாடி நின்னு அதை எதிர்த்து சண்டை போடுவாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த வீட்டோட காவல் தெய்வம் தான் என் வீராவும் மாறணும். உங்க சித்தப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்க சித்தி இருக்காங்கல்ல, நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் சன்செட்டை காட்டினாங்களாம். உங்க சித்தப்பா மேல அவ்வளோ காதல். உங்க சித்தப்பா மட்டும் என்ன சும்மாவா? உங்க சித்திக்கு பிடிக்கும்னு சொல்லி விடிய விடிய காட்டுக்குள்ள அலைஞ்சி திரிஞ்சு மின்மினி பூச்சியெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பாட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. உங்க சித்தப்பாவும் சித்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றத பார்த்துட்டு இந்த ஊரே பொறாமப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. ஏன் வீரா, சித்தப்பாவை நீ அவ்வளவு லவ் பண்ணியா? சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செத்துட்டாரு. ஏன் வீரா அப்படி சொல்ற? நம்மளை விட அதிகமா நம்புற ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டு போனா எப்படி இருக்கும்? அதுவும் மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிட்டு போயிருக்காரு. என் கூட பிறந்த அக்காவோட சாவுக்கு காரணமா இருந்திருக்காரு.
அப்படி இருக்கும்போது எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினப்பவே அவர் செத்துட்டாரு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. வா தூங்கல கனி. வர வலிமா. நான் இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டாலும் யாருமே என்கிட்ட ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயாவது சொல்ல ப்ளீஸ். தெரிஞ்சா சொல்றேன். என்ன? என் மாறன் சித்தப்பா அவ்வளோ கெட்டவரா? அவர் பேச்சு எடுத்தாலே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே அவர் திட்டுறாங்க. அவர் பேரையே எங்க வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்களா? எனக்கும் அவரை சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா அவரால் தான் என் அம்மா இறந்தாங்களாம். தெரியுமா உனக்கு? பாப்பா, உனக்கு இதெல்லாம் யாராம்மா சொன்னாங்க? சூர்யா சித்தப்பா தான் சொன்னார். ரவுடி, எங்க சித்தப்பாவை நீ எங்கேயாவது பார்த்தனா, அவர் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கூட பழகாத, அவர் கூட சேராத. அவர் ரொம்ப பேட் பாயா. பாப்பா, தலை தலை, பாப்பா சொன்னதை பெருசாக எடுத்துக்காத தலை. அது மனசுலேருந்து சொல்லலைல்ல, சூர்யா சொல்லி கொடுத்து தான் அப்படி பேசுது. அதெல்லாம் மனசில் வச்சுக்காதையா. பாப்பாவுக்கு உண்மை என்னன்னு தெரியாதுல்ல. நீ ஆதாயம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டியாமே. என்கிட்ட என்ன எதிர்பார்த்து என்ன ஜெயில இருந்து ஜாமீன்ல எடுத்த? சின்னதா நமக்குள்ள ஒரு டீல். ஏண்டா? இது ரெண்டுமே போதங்கிறத தவிர நமக்குள்ள வேற ஒத்து ஒண்ணும் இல்லையே. வீரா, ஆதி, எனக்கு எப்பவுமே ஹீரோக்களை விட வில்லன்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ வீராவை நம்ம 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம்னு சொல்ல வரேன், அப்படிதானே? எனக்காக நீ அவளை தனியா பழி வாங்கணும். உன்னால சுவடே இல்லாம அவளை அழிக்க முடியும்னு நான் நம்புறேன். சிறப்பா செஞ்சிருவோம். என்ன? போடு, அவ கதையை நான் முடிக்கிறேன்.